ஸோ ஹாய் கைஸ். ஸோ நான் தான் உங்கள் மித்திரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட இந்த போயா பாஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்பின் பண்ணி போகிற கண்டுட்டு தான். உன் ஐடி எங்கடான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, இது நம்ம தம்பியோட ஐடி தான். பெயின் அவனோட ஐடி, மதனோட ஐடி. ஸோ இதில் தான் ஸ்பின் பண்ணி போட போகிறோம். அப்போ ஏன்டா உன் ஐடியில் நம்ம கோல்டனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா போடுவோம். இப்போ இடையில கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் இருந்தா வந்துட்டான்ல தலைவன். நல்லா கோல்டு கலரில் சும்மா கோல்டு விற்கிற விலையை விட இவனோட விலை ரொம்ப ஜாஸ்தியாகும் போல. நீ குத்துறா, நீ குத்து நீ வந்துட்டீங்களே அவ்வளோதான், நீ கருணா அவ்வளோதான், கருணாக்கு நல்ல கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த பய வைக்கி இந்த பயவில்லையை எடுப்புமா வேணாமா? இவனை எடுக்கலைனாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் 500 டோக்கன் கொடுத்து வச்சுருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் போய் பர்பிள் கலரு எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் வந்து 450 டோக்கன் ஆமாம். இது பர்பிள் கலர் வந்து 500 டோக்கன் ஆமாம். எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் வந்து பிடிக்கும். சரி, இப்போ நம்ம அதை விட்டுருங்க. நீங்களே கமெண்டில் சொல்லிட்டு போங்க, இந்த கலர் கோழி கொஞ்சம் எடுக்கலாமா, இல்லை நருட்டோ சாப்டர் 2ல் வர பண்டல்ஸை வந்து புதுசாக எடுத்து போடுவோமா அப்படின்றத. எனக்குலாம் சத்தியமாக டாக் பண்ணி எடுக்கணுன்னு தான் இருந்தேன். ஆனால் அவங்க 400-500 டோக்கனுக்கு விட்டதுக்கப்புறம் சத்தியமாக மனசே எடுத்துட்டேன். இதில் இனிமேல் வேஸ்ட்டு, நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு வேஸ்ட்டு இனிமேல் இதுக்கு டைமண்ட் ஸ்பின் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்களே சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் எடு ப்ரோ, ஒரு ப்ளூ கலர் எடு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்காண்டி எடுத்து போடுறேன். இல்லை ப்ரோ எடுக்காத, எதுக்கு ப்ரோ வேஸ்ட்டு அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம நேராக போயிட்டு போயா பாஸை வந்து ஒரு ஸ்பின்னிங்கை போட்டு விட்ருவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டைமண்டு 2 டைமண்டு ஒரு ஸ்பின்னு. கருணாகரா ஒரே 10 டோக்கன் கொடு பார்ப்போம். 10ல் வந்து முட்டையை கழிச்சிட்டு, தம்பி இந்த முட்டையை விட 1ஆம் நம்பர் பெரிய நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டான் போல கருணாகரன். 2ஆவது ஸ்பின் பண்ணால் ஒரு 22 டோக்கன் கொடுத்து கடைசியாக 100 டோக்கனையும் கொடுத்துட்டான். இதில் வந்து போன மாதம் ஸ்பின் பண்ண டோக்கன்ஸே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. இதுலேயும் நம்ம கோல்டனில் நம்ம தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை. ஸோ ரெண்டுமே நம்ம ஐடி தான். ஸோ கோல்டில் தான் மெயின்டைன் பண்ணுறோம் ரெண்டுத்தையுமே. ஸோ இது இப்போ தான் ஒரு 3-4 சீசனாக தான் கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஒரு 12 மாதம் கிட்ட போட போகிறோம் கிட்டத்தட்ட. அதுக்கு முன்னாடிலாம் நிறையா பேர் போட்டவங்க இருக்காங்க. ஸோ நம்ம இப்போலேருந்து ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து. ஸோ இப்போ இதில் வந்து முதல் லெவலுக்கு ஒரு அக்கா பண்டில். அக்கா நீ வந்து வேறு மாதிரி இருக்குக்கா, உன்னை வந்து எடுத்துகிட்டு போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட் செக்ஷனில் என்னோடய யூஐடி கொடுத்துருக்கேன். கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் பேரை மட்டும் கமெண்டில் கொடுத்துருப்போங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஹிந்திக்காரங்களாம் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் யாருன்னு குழம்பிடுது. ஸோ யாரை அக்செப்ட் பண்ணுறது யாரை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. கொடுத்துட்டு உங்கள் பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு உங்கள் யூஐடியும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போயிருங்க. ஸோ நானே போட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ லெவல் 20க்கு ஒரு பேனர் வந்து கொடுத்துருந்தாங்க போல். ஸோ லெவல் 30 ஓசியில் மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டு. இதுவும் ஓசி தான். என்னை கேட்டால் ஓசிலே எடுத்துகிட்டு போயிடலாம் அதை. ஸோ உடஞ்சி போன ஒரு டிவி. கருணாகரா டிவி மெக்கானிக் பண்ண ஆள் இல்லையா, நான் வேணால் கொடுத்து விடட்டுமா, ஆள் வேணால் வர சொல்லட்டுமா, காசு வேணாலும் கொடுத்துறேன்டா பார்த்துக்க கருணாகரா. எவ்வளோ இது பண்ணுற, ஒரு ஓட்ட டிவியை கொடுக்குறான் பாருங்கள், ஒரு நல்ல டிவியாக கொடுக்காம நசாமல் போனவன். லெவல் 50க்கு ஒரு A94 இந்த ஸ்கின்னு போடு, டபுள் ரீலோட் ஸ்பீடு கிருட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு குணாயின்னு வருது பாருங்கள். இது வந்து நருட்டை பார்த்து நருட்டை பைத்தியமாக ஆகிட்டோம் நம்மளாம். குணாய் இல்லை, இது வந்து இது நைஃபாக ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது லெவல் 80க்கு வந்து இந்த பேக் நாங்கள் டோரா சொல்லு பேக் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கை கொடுத்து விட்டாங்க. அதே மாதிரி 70ல் ஃப்ரீயாக ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்களே, ஃப்ரீ ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கண்ணுக்கு போகிறது தான். இதை போட்டுக்கிட்டு எப்பறம் நடக்க முடியிட்டா கருணாகரா, கொஞ்சமாச்சு லாஜிக்கோட தப்பு பண்ணுறா, அது எதுவுமே பண்ணாமலே என்ன சேட்டையாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த லெவல் 90க்கு போனோம் அப்படின்னா ஒரு மட்டமான வால்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு நல்ல வால். 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம் ரேட்டிங்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல வால். ஸோ அப்படின்ற மாதிரி தான். இந்த வாலில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஏதோ லைட் இந்த டிவியில் எரியிற மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த சட்டை. ஸோ இந்த சட்டை பக்கையில் போடா நல்லா தான் இருக்குது, நான் வேறெல்லாம் சொல்லலை, வரலப்பா. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது எல்லோரும். பேண்ட் வந்து ஒரு பக்கம் மேலே அரைக்கால் ட்ரௌசரு, ஒரு பக்கம் வந்து கீழே ஏதோ ஒரு மாதிரி பேண்ட்டை போட்டுருப்பாப்பில். ஷூ வந்து பார்த்திங்கன்னா மொட்டா சைஸில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த டிவியில் வந்து அண்ணன் மேக்ஸிமன் வருவாப்பில். அக்கா டிவியில் வந்து அக்கா கெல்லி அக்கா வரும். நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். அவ்வளோதான். நம்ம இப்போ போய் இந்த போயா பாஸை வாங்கி விட்டுட்டு கிருட்டுன்னு போட்டு வந்துடுவோம். அது என்னடா இயர்லி எஸ்எஸ், எங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் உங்களுக்குலாம் ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி தான். கருணாகரா நீ என்னைக்கு இந்த இயர்லி எஸ்எஸ்லாம் தூக்குறியோ அன்றைக்கி தான்டா அவன் கேம் உருப்படும். என்னமோ அந்த நாட்டை சாப்டர் 1 விட்டதுனால பழைய பிளேயர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு கிறுக்கு கூமுட்ட பைய பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டான்.
ஒரு தடவை அடிச்சான்னு போகிறலாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னே நின்று ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்புறம் போய பசங்க என்ன நான் என்னமோ சொல்ல வந்தேனே, நருட்டோ சாப்டர் 1 விட்டதுனால பழைய பிளேயர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாங்கடா, இல்லைன்னா உன் கதை அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்குண்டா. அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க நருட்டோ சாப்டர் 2 விட்டு எம்பிட்ட கொள்ளையடிக்க போகிறாங்க தெரில. ஸோ அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க, அந்த மாதிரி தான் கதை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போயிருங்க. நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு லைக் கமெண்ட்டு கொடுத்துட்டு போயிருங்க. அதே மாதிரி யூஐடியை கமெண்டில் கொடுத்துருப்பேன், கொடுக்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா டென்ஷன் ஆயிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி சீசன் போட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம பசங்களாம் கேமுக்குள்ளே வந்து சொல்லிடுங்கடா, நம்ம பெயின் ஒபிட்டோ சாஸ்கேலாம். ஸோ போயிட்டு வரேன், டாட்டா பாய், லவ் யூ கைஸ்.